இங்க ஹீரோவும் ஹீரோயினும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்காங்க. எந்த அளவுக்கு க்ளோஸ்னா பாக்குறவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதே டவுட் ஹீரோயினோட ஃபேமிலிக்கும் வர ரெண்டு பேரும் கூப்பிட்டு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் நாங்க லவ்வர்ஸ் எல்லாம் கிடையாது, ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லிட. அதுக்கு ஹீரோயினோட பேரண்ட்ஸும் சாரி சொல்லிட்டு உங்களை சின்ன வயசுல இருந்து பாக்குற நாங்களே தப்பா நினைச்சிட்டோம், புதுசா பாக்குறவங்களுக்கும் அப்படிதான் தோணும், அதனால உங்களோட மேரேஜ் லைஃபுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுது, பார்த்து கவனமா இருங்கன்னு அட்வைஸ் கொடுக்க. அதனால ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எனக்கு நீயும் உனக்கு நானும் பார்ட்னர்ஸை சூஸ் பண்ணலாம், இதனால ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஹீரோயின் சொல்ல ஹீரோவும் ஓகே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் பப்ல ஒரு பொண்ணை பார்த்து ஹீரோக்கு பிடிச்சு போய் ஹீரோயின் கிட்ட சொன்னா, அப்ப அந்த பொண்ணையே ஃபிக்ஸ் பண்ணிடலாம்னு சொல்றா. அவளை ரெண்டு கவுபாய்ஸ் சம்பளத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ தான் அவங்கள்ட்ட பேசி சமாளிச்சு அந்த பொண்ணை காப்பாத்தி இவங்க கார்லயே லிஃப்ட் கொடுக்குறான். இப்படியே போற வழியில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறக்கி விட்டுட்டு அந்த பொண்ணும் ஹீரோவும் சேர்ந்து கொஞ்சம் தூரம் தனியா பேசிக்கிட்டே போறாங்க. அப்ப அந்த பொண்ணும் நாளைக்கு நம்ம சினிமாக்கு போலாமன்ற மாதிரி கேட்க ஹீரோ வேணா நான் சொல்ல போறான், ஓகே சொல்லிடுறான். ஆனா தியேட்டர்ல அடுத்த நாள் பார்த்தா ஹீரோக்கு முன்னாடியே ஹீரோயினோட சேர்த்து அவனோட மொத்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்க வந்திருக்காங்க. இதுல காண்டான ஹீரோவும் எனக்கு கொஞ்சம் நேரம் தனியா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண விடுங்கன்னு கேட்டுட்டு எல்லாரையும் பின்னால உட்கார வச்சுட்டு ஹீரோவும் அந்த பொண்ணு மட்டும் முன்னால போய் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் பொசசிவ் ஆக ஆரம்பிக்குது. படத்தை பக்கமா எட்டி எட்டி ஹீரோவே பார்த்துட்டு இருக்கா. இப்படியே இவங்க நெருக்கமா பழக ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பொறாமையை ஏற்படுத்துது. ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹீரோயின் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க அந்த இடத்துல ஹீரோ மட்டும் மிஸ் ஆகிறான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு டின்னருக்காக போயிருப்பான். அதனால ஹீரோயின் ரொம்பவே அப்செட் ஆகிறா. இங்க ஹீரோ டின்னர் முடிச்சிட்டு கிளம்பும் போது தான் ஞாபகம் வருது இன்னைக்கு ஹீரோயினோட பர்த்டேன்னு. அதனால வேகமா ஹீரோனோட வீட்டுக்கு போனா ஹீரோயின் செம கோவத்துல இருக்கா. என்னை விட உனக்கு உன் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் முக்கியமா போயிட்டாலான்ட்டு அவளை எப்படியோ பேசி ஹீரோ சமாதானப்படுத்திடுறான். அங்கதான் ஹீரோயின் எங்க அப்பா எனக்கு மோடின்னு ஒரு பையனை பாத்துருக்காரு, நாளைக்கு நான் கூட டின்னர் போக போறேன்னு சொன்னதும் ஹீரோக்கு இப்போ ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படி ஹீரோயினும் மோடியும் ஒரு பப்புக்கு போயிருக்க. மோடி ஹீரோயினை பார்த்து உன் லைஃப்ல யாராவது ஸ்பெஷல் பர்சன் இருக்காங்களான்னு கேட்க ஹீரோயினும் ஹீரோவை பத்தி சொல்றா. இந்த இடத்துல மோடிக்கு ஹீரோயின் மேல சந்தேகம் வருது. அதனால துருவி கேள்வி கேட்கறான். அப்ப மோடியோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வேற ஒரு பையனோட டான்ஸ் ஆடிட்டு இருக்க. ஹீரோயின் மேல வந்த கோவத்துல அந்த எக்ஸ் கிட்ட போய் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி தப்பா தெரியுது. அங்க இருந்து கிளம்பி வேற ஒரு பார்ட்டிக்கு போக அங்க ஹீரோவும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்திருக்கான். அவனை மோடிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு அவங்க பேர் கூட அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது டக்குனு மோடி ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணிடுறான். அதை பார்த்த ஹீரோட ஹார்ட் நின்று போயிடுது. அப்பதான் அவனுக்கு ஹீரோயின் மேல உள்ள காதல் புரிய வருது. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோ தூங்கி எழுந்திருச்சா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பக்கத்துல நின்னுட்டு இருப்பா. அப்ப ஹீரோவும் அவனுக்கு ஹீரோயின் மேல உள்ள காதலை பத்தி சொல்ல அந்த பொண்ணு அதை புரிஞ்சுக்கிட்டு சோகத்துல அங்க இருந்து போயிடுறா. அப்ப ஹீரோயினும் மோடியும் ஒரு டின்னருக்கு போயிருப்பாங்க. அங்க ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வரா. அவளை பார்த்து ஹீரோயினும் என்ன தனியா வந்திருக்க, ஹீரோயின் கிட்ட கேட்க இல்ல எங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு அவ சொல்ல ஹீரோயினும் எதனாலயா இருக்கும் யோசிச்சுட்டு இருக்கா. மோடியும் இப்ப ஹீரோயினால தான் பிரேக்கப் பண்ணிருப்பான்னு சந்தேகப்பட்டு ஹீரோயின் கிட்ட மொட்டத்தனமா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல ஆமா நான் ஹீரோவை லவ் பண்றேன் ஹீரோயின் சொல்ல அவளுக்கு பலார்னு 4 அறையை விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறான். அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஹீரோயினும் எனக்கு மனசு சரியில்லை, அதனால நான் 2 வீக் லண்டனுக்கு வெக்கேஷனுக்கு போறேன்னு சொல்றா. அப்ப ஹீரோயின் கண்ணை வீங்கி போயிருந்ததை பார்த்துட்டு இதுக்கு மோடி தான் காரணமான்னு கேட்டுட்டு அவன் கூட சண்டை போட்டு அவனை அடிச்சு போட்டுட்டு ஹீரோயின் மேல இனிமே நீ கைய வச்சுனா உனக்கு அவ்வளவுதான் மிரட்டிட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்தா அங்க போலீஸ் மோடி அடிச்சதுக்கு ஹாரஸ் பண்ணிடுறாங்க. அப்ப ஹீரோவும் என்ன விட்டுருங்க, நான் ஹீரோயினை பார்க்க போனோம், அவ என்கிட்ட போய் சொல்லிட்டு லண்டனுக்கு படிக்க போறா, வர்றதுக்கு 2 வருஷம் ஆகும், அதுக்கு அட்லீஸ்ட் நான் என்னோட லவ் அவகிட்ட சொல்லணும்னு சொன்னா போலீஸ் விட மாட்டேன்றாங்க. அங்க ஹீரோக்கு தெரிஞ்ச 2 பேர் வந்து அவனை எப்படியோ வெளியில அனுப்பிடுறாங்க. ஏர்போர்ட்ல ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பாய் சொல்லிட்டு கிளம்ப ஹீரோ கடைசி நேரத்துல வந்து அங்க உள்ள போலீஸ்காரங்களை எல்லாம் சமாளிச்சு ஹீரோயின் லவ் சொல்லி 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துறாங்க. இந்த கதையை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா எந்த தமிழ் மூவி கூட ஒத்து போகுதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க.